அதாவது கடன் வாங்குறதும் சரி, கடன் குடுக்கறதும் சரி, செவ்வாய்க்கிழமையில நம்ம கடன் குடுக்கவும் கூடாதுன்னுவாங்க. கடன் வாங்கவும் கூடாது. அதே மாரி ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 9 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல வந்து நம்ம கடன் குடுத்தாலும் திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலி இந்த கடன் நம்ம சீக்கிரம் அடைச்சிடணும். அப்ப இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துரணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை. நீங்க வந்து காத்தால 6-7 செவ்வாய் ஹோரை தான். நைட்டு 8-9 செவ்வாய் ஹோரை தான். ஒரு ரூ. 100 அந்த சமயத்துல நம்ம கடன அடைக்க ஆரம்பிச்சுட்டா, டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கடன்கள் எல்லாமே வந்து அடைய ஆரம்பிச்சிடும். அதே மாரி அடகு வைக்கிறது. நகை நீங்க போயிட்டு ஒரு பேங்க்ல வந்து நம்ம வைக்கிறோம், நகைய அடகு வைக்கிறோம்னா கூட செவ்வாய்க்கிழமையில கண்டிப்பாக பண்ணாதீங்க. நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் அர்ஜென்ட் வேற வழி இல்ல அப்படிங்கிறவங்களும் செவ்வாய்க்கிழமையில போய் பண்றது உண்டு. அப்படி நமக்கு ஒரு அர்ஜென்ட் நம்ம செவ்வாய்க்கிழமையில போய் பண்ணணும் அப்படிங்கும்போது, நம்ம கடன் வாங்கிறதோ, இல்ல நகை வைக்கிறதோ, இந்த மாரி இத சீக்கிரம் அடையணும். இல்ல இதுல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, வில்லங்கம் எதுவும் வரக்கூடாதுன்னு வீரபத்ரருக்கு வெத்தல மாலை போட்டுட்டு அந்த கடனை போய் நம்ம வாங்கலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை வந்து பெஸ்ட்.